ஹாய் வெல்கம் டு REVA'S. நான் நம்ம சேனலில் கிவ் அவே நடந்துட்டுருக்கு. ஆனால் கூட ஒரு 4 நாளாக நான் வீடியோஸ் எதுவுமே பப்ளிஷ் பண்ணலை. இங்கே வந்து கொஞ்சம் இன்டர்நெட் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு சரியாயிட்டா கூட நெட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ரெசன் யூஸ் பண்ணி ரிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரிங் செய்கிறதுக்காக நான் ஒரு மோல்டு வாங்கியிருக்கேன். இந்த மோல்டு வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கிறது. இப்போ இந்த கவரை பிரிச்சுட்டு உள்ளே இருக்கிற சிலிக்கான் மோல்டை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இந்த ஒரே மோல்டு யூஸ் பண்ணிவிட்டு 8 டிஃப்ரெண்ட் சைஸில் நம்ம இந்த ரிங்கை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கவரை விட்டு நான் பிரித்து எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 4 ரிங் வந்து நான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்காக நான் 2 ரிங்குக்கு வந்து யூவி ரெசினும் 2 ரிங்க்கு வந்து நான் எபாக்சி ரெசினும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெசின் கிராஃப்ட் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களோட ஃப்ளோர்லேயோ அல்லது டேபிள்லேயோ ஒரு வேஸ்ட்டான பாலிதீன் கவர், பிளாஸ்டிக் கவர் எடுத்து நீங்கள் விரித்து வச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நீங்கள் வந்து ரெசின் ஆர்ட் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா சிலிக்கான் மேட் கிடைக்கும். அந்த மேட் இருந்தால் கூட நீங்கள் விரிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை செய்யலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் யூவி ரெசின் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் நான் இந்த ரெசின் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் கலருக்காக நம்ம அக்ரிலிக் பெயிண்ட்டோ அல்லது மைக்கா பவுடரோ இல்லை ஆல்கஹால் இங்கோ இல்லைனா இந்த மாதிரி ரெசின் ஆர்ட் பிக்மெண்ட்டோ சேர்த்துக்கலாம். நான் வந்து பிளாக் கலரில் இருக்கிற ரெசின் ஆர்ட் பிக்மெண்ட் ஒரு 2லேருந்து 3 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரிங் நல்லா ஷைனிங்காக வேணும்னா நீங்கள் இந்த கலர் சேர்த்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேர்ல் கலர் பவுடரோ அல்லது மைக்கா பவுடரோ சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நான் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வேகமாக மிக்ஸ் பண்ணோன்னா இதில் கூட பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பபிள் பஸ்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இந்த பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக லைட்டர் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபயர் பண்ணி காட்டணும். அப்படி இல்லைனா கொஞ்ச நேரம் நீங்கள் அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஃபில்லரோ இல்லைனா டூத் பிக்கோ இல்லை நெயில் ஆர்ட் செய்யக்கூடிய இந்த மாதிரி டூலோ இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ரிங் மோல்டில் நம்ம வந்து இந்த ரெசினை போர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்பூன்லேருந்து டைரெக்டாகவே இந்த மோல்டுக்குள்ளே நான் போர் பண்ணேன். ஆனால் சில இடங்கள் வந்து ஓரங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ரெசின் பட்டிருந்துச்சு. ஓரங்களில் இருந்த ரெசின் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு டூத்பிக் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா சரி பண்ணதுக்கப்புறமா யூவி லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த யூவி லைட் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது யூஸ் பண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆன பிறகு மறுபடியும் ஒரு லேயர் ரெசின் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அது ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எபாக்சி ரெசினும் ஹார்ட்னரும் கரெக்டான அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ரெட் கலரில் இருக்கிற பிக்மெண்ட் சேர்த்து அதையும் இதே மோல்டில் நான் போர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதுவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த 4 ரிங்கையுமே நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிங் கலரை பொறுத்த வரைக்கும் டபுள் கலர்லேயோ அல்லது கோல்டன் ஃப்ளேக் சேர்த்தோ இல்லை ட்ரைட் ஃப்ளவர் சேர்த்தோ கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இந்த ரிங் எல்லாத்தையுமே டீமோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களுடைய பேரோ அல்லது இனிஷியலோ ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை அக்ரிலிக் யூஸ் பண்ணியோ இல்லைனா பெயிண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து அதை நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மறுபடியும் யூவி ரெசின் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ளவர்ஸோ அல்லது வேறு ஏதாவது ஷேப்லேயோ ரெசின்லேயோ அல்லது ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியோ நீங்கள் ஒரு டிசைன் மேக் பண்ணிட்டு அதை எடுத்து நீங்கள் இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ 2வது ரிங்கையும் நான் டீமோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் சப்போஸ் இது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு எந்த சைடில் அன்ஈவனாக இருக்கோ அந்த சைடை வந்து நல்லா ரப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா யூவி ரெசினோ அல்லது ரெசின் பாலிஷோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி நான் செஞ்சுருந்த இந்த ரிங்கையும் டீமோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எபாக்சி ரெசினில் ரெட் கலர் வந்து ஒரு ட்ராப் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதனால தான் இந்த மாதிரி லைட் கலரில் ரிங் எனக்கு கிடச்சிருந்தது. உங்களுக்கு டார்க் கலரில் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெசின் ஆர்ட் செய்யக்கூடிய பிக்மெண்ட்ஸ் வந்து அளவு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ 4வதாக செஞ்சுருக்கிற இந்த ரிங்கையும் டீமோல்ட் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் இன்றைக்கி எந்த நேமும் எழுதலைங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து நெயில் ஆர்ட் செய்யக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். நெயில் ஆர்ட் செய்கிறதுக்காக ஸ்டோன் மாதிரியான ஸ்டிக்கர்ஸும் கிடைக்கிது. உங்களுக்கு அது மாதிரி பிடிச்சிருந்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் சாதாரணமாக பட்டர்ஃப்ளைஸ் மாதிரியாக இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதிலேயே குட்டியாக பேர்ட்ஸ் மாதிரியும் ட்ராகன் ஃப்ளைஸ் மாதிரியும் அதுக்கப்புறம் கிராஸ் மாதிரியும் கூட இருந்துச்சு. நான் அதெல்லாம் யூஸ் பண்ணலை. சிம்பிளாக ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரியான ஸ்டிக்கர் எடுத்து நான் இதில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த ரிங்கில் நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணும்போது லைட் பிங்க் கலர், ஒயிட் கலர், பிளாக் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரிங்லையும் சேம் டிசைனில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை எடுத்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டிக்கரை ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து லைட்டாக யூவி ரெசின் எடுத்து இதுக்கு இந்த ஸ்டிக்கருக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு 2 to 3 மினிட்ஸ்க்கு யூவி லைட் யூஸ் பண்ணணும். ரெசின் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கையில் போட்டுக்கலாம்.
இப்போது இதே மாதிரியே மீதி இருக்கிற 3 ரிங்லையும் நான் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கலர் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி செஞ்சுருந்த ரிங்கில் ப்ளூ கலரும் பிளாக் கலரும் இருக்கிற மாதிரியான பட்டர்ஃப்ளை ஷேப் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த ரிங்கில் ரெட் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை பிளாக் கலர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.